ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இப்போ நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்சில் புது சிலபஸ் படி யூனிட் 6 இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கு தேவையான லெசன்ஸ் தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த யூனிட்டுக்கான லாஸ்ட் லெசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ 10ஆம் வகுப்பு வரலாறில் இருக்கக்கூடிய 9வது பாடம் தான் நம்ம இன்றைக்கி படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தனியாகவே நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்து டே 1லேருந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதே போல் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே நம்ம தனியாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே போல் மேக்ஸுக்குமே வந்து சிலபஸ் வைஸ் தனித்தனியாக நம்ம வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. உங்களுக்கு தேவையான எல்லாமே நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தோட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு விடுதலை கிடைக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் நம்மளோட முன்னோர்கள் வந்து எந்தெந்த மாதிரி வந்து போராட்ட வழிகள் வந்து நடத்தினாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு போராட்டம் நடக்கணும் அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். அந்த கோஆர்டினேஷன் வந்து ஒரு இயக்கம் வந்து கொண்டு போகும் இல்லைங்களா. இந்த மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டில் என்னென்ன இயக்கங்கள் வந்து இருந்துச்சு, அதோட நோக்கங்கள் வந்து என்னவா இருந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ லெசனோட கருத்து இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்களேன், தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசிய அதிர்வுகள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த இயக்கங்கள் ஏதாவது இருந்துச்சா, சங்கம் ஏதாவது இருந்துச்சா, அதை பற்றி ஜென்ரலாக வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. சென்னை வாசிகள் சங்கம். ஸோ இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது இந்த தென்னிந்தியாவில், சவுத் இந்தியனில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தொடங்கப்பட்ட, அதாவது காலத்தால் முற்பட்ட ஒரு அமைப்பாக வந்து இது திகழுது. ஓகேங்களா. இந்த சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ இதை யார் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1852 கஜ்லு லக்ஷ்மி நரசும் அவங்களும் சீனிவாசனார் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த அமைப்பை நிறுவுறாங்க. அவங்களும் அவங்கள சேர்ந்தவங்கனாலையும் இந்த அமைப்பு வந்து நிறுவப்படுது. 1852 வந்து நிறுவப்படுது. சரிங்களா. இதில் அதிகமாக எந்த பிரிவினர் வந்து இருக்காங்க அப்படின்னா வணிகர்கள் தான் வந்து அதிகமாக இந்த சங்கத்தில் வந்து இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சாதகமாக தானே எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருந்துருப்பாங்க அப்படின்னு தான் நமக்கு யோசிக்க தோணும் இல்லைங்களா. ஆனால் இங்கேயே வந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னதான் அந்த வணிகர்கள் தான் அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினர்களாக இருந்தாலும் கூட மக்களோட நலனுக்கு வந்து எது கரெக்டாக இருக்குமோ அதை பற்றி தான் இந்த சங்கம் வந்து யோசித்து முடிவெடுத்துருந்துருக்கு. அதுதான் இவங்களோட நோக்கங்களாக வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த பேஜ் வந்தீங்க அப்படின்னா வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் வந்து ரொம்ப சித்திரவதைக்கு வந்து உள்ளாயிருக்காங்க. சரிங்களா. இதை எதிர்த்து இந்த அமைப்பு போராட்டம் வந்து நடத்தியிருக்கு. எந்த அமைப்புங்க? சென்னை வாசிகள் சங்கம். அந்த அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போராட்டம் நடத்தியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே வந்து முக்கிய பங்காக வந்து கருதப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களாம் நடத்தின போராட்டத்தை வந்து கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சித்திரவதை ஆணையம் அப்படிங்கிற ஒரு கமிஷன், டார்ச்சர் கமிஷன் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறுவியிருக்காங்க. ஸோ அந்த கமிஷன் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாய வரி வசூல் முறையை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. டார்ச்சர் ஆக்ட் அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கட்டாயப்படுத்தி வரி வசூல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒழிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. அதுதான் என்னது, சித்திரவதை சட்டம், டார்ச்சர் ஆக்ட். சரிங்களா. என்னதான் இது வந்து மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாலும் இந்த ஆக்ட் என்ன ஆயிடுது, 1862 பின்னாடி செயலிழந்து போயிடுது. சாரி, ஆக்ட் இல்லை, இந்த அமைப்பு சென்னை வாசிகள் சங்கம்ங்கிறது வந்து என்ன ஆயிடுது, செயலிழந்து போயிடுது. எப்போ? 1862 அப்புறம். எப்போ உருவாக்குனாங்க? 1852 வந்து இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. கரெக்டாக 10 வருஷம், 1862 அப்புறம் செயலிழந்து போயிடுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க முக்கியமாக வந்து அளித்த ஒரு பங்கு வந்து என்னதுங்க, விவசாயிகள் வந்து சித்திரவதை ஆகிறத எதிர்த்து போராடி இருக்காங்க. ஓகேங்களா. அது ஒன்று. அதனால தான் வந்து என்ன உருவாயிருக்கு, சித்திரவதை ஆணையம், டார்ச்சர் கமிஷன்கிறது உருவாகி சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து முடிச்சிட்டோமா. அடுத்த பகுதி வந்து பாருங்கள், தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள். ஸோ என்னென்ன பத்திரிகைகள் பற்றி சொல்லியிருக்காங்க, தி இந்து மற்றும் சுதேசமித்திரன். ஸோ இது எப்படி வந்து உருவாச்சு, அதோட தொடக்க காலகட்டம் என்ன அப்படிங்கிறத நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. சரிங்களா. டி முத்துசாமி அப்படிங்கிறவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதி. சரிங்களா. ஒரு இந்தியர் நீதிபதியானது இவர் தான், டி முத்துசாமி தான். ஓகேங்களா. அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பத்திரிகைக்காரங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா. ஸோ அப்போ அது யாரா நம்மளை வந்து இப்படி அப்போஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா அந்த பத்திரிகைக்காரங்க எல்லாருமே வந்து ஐரோப்பியர்கள் தான். அப்போ நமக்குன்னு வந்து நம்மளோட கருத்துக்களை பரப்புறதுக்கு இங்கே எந்த ஒரு பத்திரிகையுமே இல்லை. சரிங்களா. ஒரு இந்தியர் நீதிபதி ஆயிருக்காரு, ஆனால் அது வந்து ஒரு பாசிட்டிவாக வெளியே வராமல் எல்லாமே ஒரு விமர்சனமாக மட்டும்தான் வந்துட்டுருக்குங்கிறப்ப அப்போ நமக்குன்னு வந்து நம்மளோட கருத்துக்கள், நம்மளோட உணர்வுகளை வந்து வெளியிடணும். அப்போ தான் நம்ம மக்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, தி இந்து அப்படிங்கிற நாளிதழை உருவாக்குறாங்க, பத்திரிகை. ஸோ அதை வந்து அந்த அமைப்பை உருவாக்குனவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம்,
எம் வீரராகவாச்சாரி மற்றும் இவங்களோட நண்பர்கள் 4 சரிங்களா. இவங்க எல்லாருமே இணைந்து என்ன பண்ணுறாங்க, தி இந்துவா 1878 இந்த பத்திரிகையை வந்து தொடங்கி வைக்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த பத்திரிக்கை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து செயல்படுது. தேசிய பிரச்சாரத்துக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு முக்கியமான வந்து கருவியாக வந்து செயல்பட்டுருக்கு சரிங்களா. அடுத்து அதே ஜி சுப்பிரமணியம் என்ன பண்ணுறாரு, 1891 சுதேசமித்ரன் அப்படிங்கிற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழையும் வந்து என்ன பண்ணுறாரு, தொடங்குறாரு சரிங்களா. அடுத்து 1899 அந்த இதழ் வந்து என்ன ஆகுது, நாளிதழாக மாறுது சரிங்களா. அப்போது சுதேசமித்ரன் ஆரம்ப காலகட்டத்தில் என்னவாக இருந்திருக்கு, பருவ இதழாக இருந்திருக்கு. அந்த பருவ இதழ் 1899 என்னவா மாறிடுக்கு, நாளிதழாக மாறிடுக்கு. ஸோ இது எல்லாமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகளும் வந்து அடுத்தடுத்து வரிசையாக வந்து தொடங்கப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னை மகாஜன சபை. ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஒரு இடத்துல ஹிஸ்ட்ரியில் 10th ஹிஸ்ட்ரியில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, சென்னை மகாஜன சபை பற்றி. இப்போ ஒன்ஸ் அகைன் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சில ஆடட் பாயிண்ட்ஸோடு இங்கே நம்ம படிக்க போகிறோம். சரி, தென்னிந்தியாவில் ரொம்பவே தெளிவான நோக்கங்களோட உருவாக்கப்பட்ட ஒரு சபை அப்படின்னா இந்த சென்னை மகாஜன சபைன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம இயக்கத்தோட நோக்கம் இது தான், நம்ம இதை நோக்கி தான் நம்ம போக போகிறோங்கிற ஒரு கிளாரிட்டியோட வந்து உருவாக்கப்பட்டது இது தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 1884 மே 16 எம் வீரராகவாச்சாரியும் அனந்தாச்சார்லு, பி ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்டது தான் இந்த சென்னை மகாஜன சபை அப்படின்னு வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் தலைவராக செயல்பட்டவர் யார் அப்படின்னா பி ரங்கையா. அடுத்து இதோட செயலாளராக வந்து செயல்பட்டவர் வந்து அனந்தாச்சார்லு சரிங்களா. ஸோ இவங்களோட கருத்துக்களை வந்து அப்படியே வந்து எடுத்துக்கிட்டவங்க தான் யார் அப்படின்னா 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் சரிங்களா. ஸோ இந்த சென்னை மகாஜன சபை வந்து எதுக்கெல்லாம் போராடினாங்களோ, என்னென்ன மாதிரி கருத்துக்களெல்லாம் முன்னெடுத்து வச்சாங்களோ அதை வந்து காங்கிரஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணி அடுத்து வந்து கொண்டு போயிருக்காங்க சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிதவாத கட்டம். சரி, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தலைவர்கள் காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறையா கூட்டங்களில் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டத்துலையும் கலந்துருக்காங்க. அது என்னதுன்னு பார்த்திங்கன்னா 1884 டிசம்பரில் நடந்த அடையாறுங்கிற இடத்துல பிரம்மஞான சபைங்கிற கூட்டத்தில் வந்து இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, கலந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான தலைவர்கள் வந்து யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த நேம்லாம் வந்து ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இங்கே வந்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் எங்கே நடந்துச்சுன்னா பம்பாயில் நடந்திருக்கு சரிங்களா. 1885. இது ரொம்ப 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 முக்கியமான கொஷின். மொத்தம் 72 பேர் கலந்துக்கிறாங்க. அதில் 22 பிரதிநிதிகள் வந்து சென்னையை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து ஐஎன்சினா ஒன்றும் இல்லைங்க, இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். அதுதான் தமிழ் என்னது, இந்திய தேசிய காங்கிரஸோட 2வது மாநாடு. ஃபஸ்ட்டு வந்து பம்பாயில் 1885. அப்போ அடுத்து அதோட 2வது மீட்டிங் வந்து 1886 கொல்கத்தாவில் வந்து நடக்குது. தாதாபாய் நவ்ரோஜி தான் என்ன பண்ணுறாரு, தலைமையேற்று இதை நடத்தி கொண்டு போகிறாரு சரிங்களா. அடுத்து காங்கிரஸோட 3வது மாநாடு வந்து யார் தலைமை ஏற்றுக்கிறாங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜியின் சரிங்களா. இவர் தான் வந்து தலைமையேற்று நடத்தி வைக்கிறாரு. சென்னையில் 1887 வந்து நடந்திருக்கு. ஸோ வந்து இப்போ 1000 விளக்குன்னு அழைக்கப்படுகின்ற மக்கிஸ் தோட்டத்தில் வந்து நடைபெற்றிருக்கு இது சரியா. மொத்தமாக 607 பேர் கலந்துக்கிறாங்க. அதில் அகில இந்திய பிரதிநிதிகள் வந்து 607. மொத்தமாக சென்னையை சேர்ந்தவங்க 362 பேர். இந்தியாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி மொத்தமாக 607 பேர் அப்படின்னா அதில் வந்து சென்னையை சேர்ந்தவங்க மட்டும் 362 பேர் இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ தனித்தனி கவுண்ட்டு கிடையாது. இந்த 607ல் 362 பேர் எங்கள் சென்னையை சேர்ந்தவங்க ஓகேவா. சரி, இப்போது மேலே ஒரு பாக்ஸ் இருந்திருக்கு இல்லைங்களா. தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள் யார் யார் அப்படிங்கிற நேம்ஸ் வந்து உள்ளே இருக்கும் சரிங்களா. இவங்கெல்லாம் யார், தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள். ஸோ நேம்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே லாஸ்ட் ஒரு 2-3 லைனில் வந்து நமக்கு இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கேருந்து இருக்கும் சீனிவாசனார், சிவசாமி, கிருஷ்ணசாமி, வெங்கடராமனார், நடேசன், மாதவராவ், சுப்பிரமணியனார். இவங்க எல்லாருமே என்ன அழைக்கப்படுறாங்க, தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள் அப்படின்னு வந்து இவங்களை வந்து அழைக்கிறோம் சரிங்களா. அடுத்தது சுதேசி இயக்கம். ஸோ சுதேசி இயக்கம்ங்கிறதுல வந்து வங்க பிரிவினை எப்போ நடந்துச்சு, 1905 சரிங்களா. அதுதான் வந்து என்ன வழிவகுக்குது, இந்த சுதேசி இயக்கத்துக்கு வந்து வழிவகுக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்திங்கன்னா தமிழ்நாட்டின் எதிர்வினை. ஸோ தமிழ்நாட்டில் சிறந்த தலைவர்களாக வந்து கருதப்படுறவங்க யாருன்னா வஉசி,
சர்க்கரையார், சுப்பிரமணிய பாரதியார், சுரேந்திரநாத் ஆர்யா இவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மிகச்சிறந்த தலைவர்களாக வந்து கருதப்படுறாங்க. ஸோ இவங்களாம் என்னங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச வழிகளில் மக்களை வந்து திரட்டுறாங்க. நமக்கு வந்து அடிமையாக இருக்க வேண்டாம், நம்மளோட நாடு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொதுக்கூட்டங்கள் போட்டு நாளிதழ்களில் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவித்து கூட்டங்கள் கூட்டி இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக என்ன பண்ணுறாங்க, மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, திரட்டுறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தேசிய பாடல்கள் எல்லாமே பாடி மக்களோட மனசில் இருந்ததை வந்து என்ன சொல்லலாம், தட்டி எழுப்புனதுன்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து செயல்பட்டவர் யார் அப்படின்னா நம்மளோட பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தேசபக்தி பாடல்கள் மிக முக்கியமானதாக வந்து இருந்திருக்கு. யாரோடது? பாரதியாரோட பாடல்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் என்னென்ன நாளிதழ்கள் வந்து நடத்தி கொடுத்தாரு, சுதேசமித்திரன் இந்தியாவிலலாம் வந்து இவர் பணியாற்றினார் இல்லைங்களா? ஸோ இது போல் இந்த சுதேசி கருத்துக்களை வந்து தெரியப்படுத்துறதுக்கு உபயோகப்பட்ட நாளிதழ்களில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த 2 இதழ்கள். சுதேசமித்திரன் இந்தியாங்கிறது ரொம்ப முக்கியமான இதழ்களாக வந்து கருதப்படுது. அடுத்தது சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். ஸோ வஉசி என்னங்க பண்ணுறாரு, ஆங்கிலேயர்களை வந்து எதிர்க்கிற மாதிரி துணிஞ்சு 2 கப்பல் வந்து அவர் வாங்குறாரு. சரிங்களா? எத்தனை கப்பல் வாங்குறாரு? 2 வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இங்கே இருக்கும் பாருங்கள், 2 கப்பல்களை விலைக்கு வாங்கி அதை வந்து என்ன பண்ணுறாரு, தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே வந்து ஓட்டிகிட்ருக்காரு. சரிங்களா? ஸோ யார்? வஉசி வந்து வாங்கி ஓட்டிகிட்ருக்காரு. சரிங்களா? அடுத்தது திருநெல்வேலி எழுச்சி. ஸோ அங்கே வந்து திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் வந்து நூற்பாலைகள்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேலை நிறுத்தத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு தலைமை ஏற்றவர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்க வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும். சரிங்களா? இது எப்போ நடந்திருக்கு இந்த நிகழ்வு? 1908 அங்கே வேலை நிறுத்தத்துக்கு இவங்க வந்து தலைமை ஏற்றுக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து யாரோட கம்பெனி அப்படின்னா ஐரோப்பியர்களோடது. அதனால தான் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, வேலை நிறுத்தம் வந்து செய்ய சொல்லி போராடியிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வு நடைபெற்றுட்டு இருந்த அதே சமயத்தில் யார் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா பிபின்றவர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கார். சரிங்களா? ஸோ அப்போ இதை வந்து கொண்டாடுறதுக்காக பொதுக்கூட்டம் வந்து ஒன்று ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. யாருன்னா வஉசியும் சிவாவும், அதே 2 பேர் தான் செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த செய்கைகளுக்காக இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைது செய்யப்படுறாங்க. சரிங்களா? இந்த தலைவர்கள் வந்து 2 பேருமே என்ன வந்து குற்றம் சுமத்தப்படுறாங்க அப்படின்னா அரசு துரோக குற்றம் வந்து சாட்டப்பட்டு கடுங்காவல் தண்டனைக்கு வந்து உள்ளாகிறாங்க. சரிங்களா? ஸோ இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப கொடுமையாக வந்து தண்டிக்கப்பட்டுருக்காங்க. வந்து தண்டனைகள் வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த செய்தி வந்து ஊர் ஃபுல்லாக பரவவும், அதாவது 2 நல்ல தலைவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே திருநெல்வேலி முழுக்க வந்து என்னாக ஆரம்பிக்குதுன்னா இந்த காவல் நிலையம், நீதிமன்றம், நகராட்சி அலுவலகம் எல்லாமே வந்து தீக்கு வந்து இரையாக்கப்பட்டிருக்கு. அதாவது தீயை வந்து வச்சுவிட்டு ஓடிடுறாங்க எல்லாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ காவல்துறை வந்து இதை கண்ட்ரோல் பண்ணும்போது 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுட்டு கொண்டிருக்காங்க. அடுத்து வந்து சிறையில் வந்து வஉசி வந்து கடுமையாக நடத்தப்பட்டிருக்காரு, செக்கிலுக்கு வைக்கப்பட்டிருக்காரு. இதெல்லாமே வந்து நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடு. ஸோ புரட்சிகர தேசியவாதிகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்து ஒரு பாதுகாப்பான இடமாக வந்து இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த இப்புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற இடத்தில் உள்ள பாரிஸிலும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எந்தெந்த இடத்துல வந்து பயிற்சிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற லண்டனில் இருந்த இடத்துலையும் பாரிஸில் இருந்த இடத்துலையும் வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதில் முக்கியமானவர்கள் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா சுப்பிரமணியனார். ஓகேங்களா? அடுத்து வந்து ராஜன், TSS ராஜன். இவங்க எல்லாருமே ரொம்ப வந்து முக்கியமானவங்க. சரிங்களா? அடுத்தது ஆஷ் கொலை அப்படின்ட்டு இல்லைங்களா? இவர் வந்து பிரிட்டிஷ்காரர். சரியா? இப்போ வந்து 1904 நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க. இது வந்து எப்படிப்பட்ட அமைப்புனா ஒரு ரகசிய அமைப்பாக வந்து இருக்குது. சரிங்களா? அப்போ ஆங்கில அதிகாரிகளை வந்து கொல்றது மூலமாக மக்கள்கிட்ட வந்து நாட்டுப்பற்று உணர்வை வந்து தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வந்து போடுறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இந்த டீமோட ஒரு நோக்கமாக வந்து இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் வந்து இந்த அமைப்பினால் என்ன பண்ணுறாரு, தூண்டப்படுறாரு. 1911 ஜூன் 17 என்ன பண்ணுறாரு, திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் இருக்கார் இல்லைங்களா, ராபர்ட் WDE ஆஷ், அவர் தான் இந்த ஆஷ். அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மணியாச்சி ரயில் சந்திப்பு அந்த மணியாச்சிங்கிற ஜங்ஷனில் என்ன பண்ணுறாரு, இவர் சுட்டு கொன்னுடுறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் அவரே தன்னைத்தானே சுட்டுக்கிறாரு. சுட்டுட்டு மாட்டிட்டா என்ன பண்ணுவாங்க, அவங்க சித்திரவதை பண்ணி நம்ம சாகிறதுக்கு நம்மளே செத்தலான்னு சொல்லிட்டு அவரையும் சுட்டு இவரையும் சுட்டுட்டு செத்துறாரு. சரிங்களா? ஸோ அந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு, ஜூன் 17, 1911. இது எந்த அமைப்புனால நடக்கப்பட்டிருக்கு, இந்த பாரத மாதா சங்கம்ங்கிறனால நடக்கப்பட்டிருக்கு. இந்த சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1904. அதை உருவாக்குனவங்க யார், நீலகண்ட பிரம்மச்சாரியும் அவங்களோட சேர்ந்து சிலரும். ஓகேங்களா? அவ்வளோதான்.
அடுத்த கண்டென்ட் என்னங்க, அன்னி பெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி இயக்கமும். சில இயக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆனதுக்கப்புறம் உருவானது தான் இதுன்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா, தேசிய இயக்கம் தளர்வுற்று இருந்த நிலையில் பிரம்மஞான சபையும் தலைவரும், பிரம்மஞான சபையோட தலைவர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் அயர்லாந்து பெண்மணியான அன்னி பெசன்ட்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தன்னாட்சி அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. இது எதை ஒத்து வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அயர்லாந்து நாட்டை ஒத்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி, இது வந்து 1916 தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய அவர் அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் வந்து என்ன பண்ணுறாங்க, முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த அமைப்புகளோட கருத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் வந்து தேவை. என்ன தேவை, முக்கியமாக வந்து செய்தித்தாள்ங்கிறது நமக்கு தேவை. ஏன்னா அப்போல்லாம் வந்து மொபைல் ஃபோன் கிடையாது இல்லையா, அப்படி இருந்த இன்டர்நெட் இப்போ இருக்கிறாம அப்போ இருந்துச்சுன்னா ஒரு போஸ்ட்டு போட்டால் போதும் இருக்கிற அத்தனை மக்களுக்கு போயிடும். ஆனால் அப்போ இருந்த ஒரு மீடியா அப்படின்னா என்னது, செய்தித்தாள் மட்டும்தான். அப்போ அன்னி பெசன்ட் வந்து எதை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா அப்படிங்கிற செய்தித்தாளையும் காமன்வீல் அப்படிங்கிற செய்தித்தாள், 2 செய்தித்தாளை வந்து அவங்க தொடங்குறாங்க. ஒரு ஃபேமஸான கோட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1910 பத்திரிகை சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பிணை தொகையாக அதிகமான அமௌண்ட் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. அதான் பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 புக்கு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ என்னென்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது அப்படின்னும், இந்தியா ஒரு தேசம் அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் பார்த்தா ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம், அடுத்த இந்தியா அ நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 புக்கு. ஓகேங்களா, ஸோ தமிழ்லையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ்லேயும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸிற்கு சவாலும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து அங்கங்கே கொஞ்சம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. சரி, இதோட பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் எங்கே இருக்குன்னா, 1912 சென்னை திராவிடர் கழகம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட செயலாளராக நடேசனார் வந்து இருந்திருக்காரு. 1916 ஜூன் மாதம் அவர் என்ன பண்ணுறாருனா, பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதியை வந்து உருவாக்கியிருக்காரு. இது ஆல்ரெடி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியிலே ஒரு பாடத்தில் இதை நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா, சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1916 நவம்பர் 20 பி தியாகராயர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸோ அவரும் டாக்டர் TM நாயர், நடேசனார் இவங்க எல்லாருமே சேர்ந்து 30 பிராமண அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினர். ஸோ எங்கே வந்து மீட்டிங் வந்து போட்டிருந்துருக்காங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய விக்டோரியா பொது அரங்கத்தில் வந்து மீட்டிங் வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ பிராமணர் அல்லாதவர்லாம் ஒன்றும் இல்லைங்க, பிராமணர்களாக இல்லாதவங்க அவ்வளோதான். ஓகேங்களா, அவங்களோட நலனை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிற சம்மந்தமாக மீட்டிங் வந்து போட்டிருந்துருக்காங்க. ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் எனும் அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அந்த மீட்டிங்கில். சரிங்களா, எத்தனை பேர், இந்த 3 பேரோட தலைமையில் 30 பேர் வந்து கூடியிருக்காங்க. எங்கே, சென்னையில் இருந்த விக்டோரியா பொது அரங்கத்தில். சரிங்களா, ஸோ அடுத்தது வந்து நீதி கட்சி அமைச்சரவை. ஸோ 1920 நடத்தப்பட்ட தேர்தலில் காங்கிரஸை வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க. அப்போ மொத்தமாக 98 இடத்துல 63 இடத்த நீதி கட்சி வந்து தன் வசமாக்கிக்கிச்சு. சரிங்களா, 98 இடங்களில் 63 இடத்த இந்த நீதி கட்சி தன் வசமாக வந்து மாற்றிக்கிச்சு இல்லைங்களா. சரி, நீதி கட்சியின் சுப்ராயலு முதலமைச்சராக வந்து வராரு. நீதி கட்சியோட சுப்ராயலு அப்படிங்கிற நபர் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, முதலமைச்சராக வந்து மாறுறாரு. 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு அப்புறமா நீதி கட்சியை சேர்ந்த பனகல் அரசர் வந்து அமைச்சரவை வந்து அமைக்கிறாரு. யார், பனகல் அரசர். ஓகேங்களா, அடுத்து வந்து அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள், ரவுலட் சட்டம். இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, 1919 அப்படிங்கிற இது வந்து ரவுலட் சட்டம். காந்தியோட லெசன் வந்து தமிழில் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அதே இதுதான். ஸோ இந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரிந்துரை செய்த குழுவோட தலைவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர் சிட்னி ரவுலட் அப்படி தான். ஓகேங்களா, ஸோ அதான் என்னது, ரவுலட் சட்டம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. சரிங்களா, இதை பரிந்துரை செஞ்ச குழுவோட தலைவர் பேர் தான் என்னது, சர் சிட்னி ரவுலட் அப்படிங்கிறவர். இந்த சட்டம் வந்து பரவலாக என்னன்னு சொல்லப்படுது, ரவுலட் சட்டம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த சட்டத்தை யூஸ் பண்ணி என்னங்க பண்ணுவாங்க அவங்கன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பரான ஒரு விசாரணையே இல்லாமல் யாரை வேணாலும் இவங்களால் குற்றம் சுமத்த முடியுமா, அதை பற்றி தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னு சொல்கிறாங்க, இங்கே வந்து பாருங்களேன், முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணை இல்லாமலேயே யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த குழுவோட பரிந்துரையாம். அப்போ யார் வேணாலும் சும்மா போகிறவனா கூட இவங்க இது பண்ணலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் வந்து இதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, திகில் அடைகிறாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து பயந்து போய் பார்க்குறாங்க. அப்போ இதை பார்த்த காந்தியடிகள் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. ஆனால் டென்ஷன் ஆனாலும் என்ன பண்ணுறாரு, சத்தியாகிரகத்தை தான் வந்து அவர் மேற்கொள்கிறாரு. சரிங்களா, அடுத்தது ரவுலட் சத்தியாகிரகம்.
ஸோ சென்னை மெரினா கடற்கரையில் 1919 மார்ச் 18 நடந்த கூட்டத்தில் காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு, உரையாடுறாரு. அடுத்து 1919 ஏப்ரல் 6 கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பும் வேலை நிறுத்தங்களும் வந்து நடத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் வந்து ஆர்ப்பாட்டங்கள், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் வந்து நடைபெற்றிருக்கு. சென்னையில் நிறைய பகுதிகளில் வந்து தொடர்ந்து ஊர்வலம், மெரினா கடற்கரையில் வந்து ஒன்றா சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கெலாம் பண்ணாங்க இல்லைங்களா, அதே போல் நிறைய பேர் வந்து ஒன்றிணைந்து மக்கள் கூட்டமாக வந்து மாறி இதுக்கு அகைன்ஸ்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குரல் கொடுத்துருக்காங்க. உண்ணாவிரதம் நடந்திருக்கு, பிரார்த்தனைகள் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு வந்து இது எல்லாமே இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது சென்னை சத்தியாகிரக சபை எனும் அமைப்பு வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிலாபத் இயக்கம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாலியன் வாலா, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற படுகொலை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ இது காரணமாக அந்த ஜென்ரல் டயர் வந்து அவர் செஞ்ச அத்தனை குற்றத்தில் இருந்துமே வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பரிசு வெகுமதின்னு எல்லாமே அள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து முதல் உலகப் போருக்கு பின்னாடி துருக்கியன் கலீஃபா அவமரியாதை செய்யப்பட்டதோட இவரோட அனைத்து அதிகாரங்களும் வந்து பறிக்கப்படுது. அதாவது இங்கே கலீஃபாவோடது. சரிங்களா. அப்போது அவரோட அனைத்து அதிகாரங்களும் வந்து பறிக்கப்பட்டதுக்கப்புறம் கலீஃபா பதவியை மீட்பதற்காக தொடங்கப்பட்டதான் என்னதுங்க, கிலாபத் இயக்கம். அப்போ பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி இயக்கங்கள், போராட்டங்கள்லாம் வந்து முஸ்லீம் அந்த காலகட்டத்தில் ஒதுங்கியே இருந்திருக்காங்க. அப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் என்னாக ஆரம்பிக்குது அப்படின்னா முஸ்லீம்கள் வந்து பெரும் எண்ணிக்கையில் வந்து பங்கேற்க தொடங்குறாங்க. தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சௌகத் அலிங்கிற தலைமையேற்று ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து கூட்டுறாரு. கிலாஃபத் நாள் வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கு. இதே போல் மாநாடு வந்து எங்கே நடந்திருக்குன்னா ஈரோட்லேயும் வந்து நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளுக்கு முக்கிய ஒரு மையமாக திகழ்ந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தாங்க கொடுத்துருப்பாங்க. ரொம்ப டெப்த்தாக இது எதுக்காக ஆரம்பிச்சது, எதுக்காக போச்சு, யார் என்ன பண்ணாங்க, யார் என்ன சொன்னாங்க, அவ்வளோலாம் வராது. இந்த இயக்கம் இப்போ ஆரம்பிச்சது, இது பண்ணுச்சு, அந்த இயக்கம் அப்போ வந்துச்சு, அது பண்ணுச்சு, அவ்வளோதான். ஒரு 4-5 பாயிண்டோட டக்கு முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக ஒரு கண்டினியூட்டியே இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் வேறு வழி இல்லை, 10th இருக்குது. இந்த லெசன் ரொம்ப முக்கியமானது. இங்கே இருக்க ஒரு பாயிண்ட்டும் நமக்கு அவ்வளோ முக்கியமானது. ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும்போது தமிழ்நாடு வந்து ஒரு செயல் துடிப்பு, பயங்கரமான ஒரு துடிப்போடு இருந்த டைம் வந்து அது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ராஜாஜியும் ஈவே ராமசாமியும், ஈவேரா யாருங்க, பெரியார் இருக்கார் இல்லைங்களா, அவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் தலைமையேற்று நடத்தியிருக்காங்க. முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளை, சென்னையில் இருக்க பிரான்ச் இருக்கும் இல்லைங்களா, அதை நிறுவிய யாகூப் ஹசன் கூட ராஜாஜி வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து என்ன பண்ணியிருக்காரு, செயல்பட்டிருக்காரு. இதோட காரணமாக தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அனைவரும் இணைந்து வந்து செயல்பட்டிருக்காங்க. ஹிந்துஸ் மட்டும் இல்லை, முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லை, அந்த மாதிரிலாம் பாகுபாடே காட்டாமல் எல்லாருமே சேர்ந்து வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போயிருக்காங்க. அடுத்தது வரிகொடா இயக்கமும் கள்ளுக்கடை மறியல் இயக்கமும். அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக வந்து பல இடத்துல விவசாயிகள் வந்து வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மறுக்கிறாங்க. சரிங்களா. தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம் ஒன்று நடைபெற்றிருக்கு. அடுத்தது கள்ளுக்கடை மறியல் போராட்டம் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1921 நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டிருக்கு. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா ஆகியோர் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் இந்த ஒத்துழையாமை இயக்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரி தர மாட்டோம், அதுக்கப்புறம் கள்ளுக்கடை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் இவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1922 ஜனவரி 13 வந்து இளவரசர் ஒருத்தர் வந்து இங்கே வராரு. அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா வேல்சீரசர் வந்து வராரு. அவரோட வருகையை வந்து என்ன பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்க. அடுத்து ஸோ அந்த டைமில் வந்து காவல்துறையோட அடக்குமுறையில் வந்து என்ன பண்ணப்படுறாங்க, 2 பேர் வந்து கொல்லப்படுறாங்க, நிறைய பேர் வந்து காயமடைகிறாங்க. 1922 சௌரி சௌரா நிகழ்வில் 22 காவலர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, கொல்லப்படுறாங்க. ஸோ இதை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா விலக்கி வச்சுறாங்க, விலக்கி கொள்ளப்படுது. சரிங்களா, அவ்வளோதான், முடிஞ்சிடுது. ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து விலகினதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா காங்கிரஸ் வந்து 2 பிரிவாக வந்து உடையுது. மாற்றத்தை விரும்பாதோர், மாற்றத்தை விரும்புவோர்னு சொல்லிட்டு 2ஆக வந்து உடையுது. அதுதான் வந்து சுயராஜ்ய கட்சியும் வந்து நீதி கட்சியும் இடையான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒன்று என்டர் ஆகுது. ஸோ இதை தொடர்ந்து அடுத்து 1926 சுப்பராயன் வந்து அமைச்சரவை வந்து அமைக்கிறாரு. சரிங்களா. ஸோ இதுக்கடுத்து 1930 வந்து தேர்தல் வந்து நடைபெறுது. அதில் சுயராஜ்ய கட்சி வந்து போட்டியிட மறுக்குது. அவங்க வராதனால நீதி கட்சி வந்து என்ன ஆகுதுன்னா எளிதில் வந்து வெற்றி பெற்றது. அப்போ அதை தொடர்ந்து 1937 வரை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நீதி கட்சி தான் வந்து பொறுப்பில் வந்து இருக்காங்க. அடுத்தது சைமன் குழுவை புறக்கணித்தல்.
இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய 1927 ஒரு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் சைமனோட தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது தான் இந்த குழு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இவங்க வந்து இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வெள்ளையர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் இதில் வந்து இருக்காங்க. ஒரு இந்தியர் கூட இதில் இடம் பெறாதனால இந்தியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சைமன் குழுவை வந்து புறக்கணிக்கிறாங்க. அதாவது இந்தியர்களான காங்கிரஸ்காரங்க வந்து சைமன் குழுவை வந்து முற்றிலுமாக புறக்கணிக்கிறாங்க. சென்னையில் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று வந்து உருவாக்கப்படுது. யாரோட தலைமையில்? சத்தியமூர்த்தியோட தலைமையில் உருவாக்கப்படுது. 1929 பிப்ரவரி 18 அந்த சைமன் குழு வந்து சென்னைக்கு வந்தபோது அந்த குழுவுக்கு எதிராக வந்து என்ன காட்டுறாங்க? கருப்பு கொடி காட்டுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கங்கள் வந்து சொல்கிறாங்க பூரண சுயராஜ்யத்தை நோக்கி. ஸோ 1927 இந்திய தேசிய காங்கிரஸோட சென்னை மாநாட்டில் என்ன ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னா, எங்களுக்கு முழுமையான சுதந்திரம் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு கோல் வந்து செட் பண்ணுறாங்க. அப்போ அதை தொடர்ந்து 1929 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து தீர்மானப்படுத்துகிறாங்க. அந்த தீர்மானம் வந்து அந்த கூட்டத்தில் வந்து நிறைவேற்றப்படுது. 1930 ஜனவரி 26 ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார். ஸோ சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எங்களுக்கு பூரண சுயராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடியேற்றின இடம் என்ன அப்படின்னா ராவி நதிக்கரை. எப்போ? 1930 ஜனவரி 26. அந்த ஜான்வரி 26ங்கிறது நமக்கு எப்போவே வந்து செட் ஆயிடுச்சு. 1930 வந்து நமக்கு செட் ஆயிடுச்சு. ஏற்றினவர் யார்? ஜவஹர்லால் நேரு வந்து தேசிய கொடி ஏற்றிருக்காரு. இந்த பேராகிராஃப் ரொம்ப 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 முக்கியமானது. அது இந்த லாஸ்ட் 3 பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா, அடுத்தது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். ஸோ ராஜாஜி வந்து என்ன பண்ணியிருக்காரு? உப்பு சத்தியாகிரகம் ஒன்றை வந்து ஏற்பாடு செஞ்சு தலைமை ஏற்று வேதாரண்யம் நோக்கி வந்து அவர் அணிவகுத்து செல்றாரு. சரிங்களா, ஸோ 1930 ஏப்ரல் 13 திருச்சியில் ஆரம்பித்து ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யத்தை வந்து சென்று அடைகிறாங்க. சரிங்களா, இந்த அணிவகுப்பில் தான் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் வந்து ஒரு பாடல் வந்து பாடுறாரு. ராஜாஜியின் தலைமையில் 12 தொண்டர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உப்பு சட்டத்தை மீறி உப்பை வந்து என்ன பண்ணுறாங்க? அள்ளுறாங்க. அப்போ உப்பு சட்டத்தை வந்து மீறினதுக்காக ராஜாஜி வந்து என்ன பண்ணப்படுறாரு? கைது செய்யப்படுறாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள். ஸோ தமிழ்நாட்டில் பரவலாக வந்து அங்கங்கே வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா வேலை நிறுத்தம் செய்கிறது, போராட்டங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ இது மூலமாக வந்து 3 மணி நேரம் வந்து காவல்துறையினரோட சண்டையிட்டதில் சில பேர் வந்து உயிரிழப்பும் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த உப்பு சட்டத்தை மீறினதுக்காக ஃபைன் கட்டின முதல் பெண்மணி வந்து யாருன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி தான். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து 1932 ஜனவரி 26 பரவலாக ஆரியா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார். அவ்வளோதான். ஓகேங்களா, இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது திருப்பூர் குமரனின் வீர மரணம். ஸோ இது ஆல்ரெடி பாலிட்டியில் சின்ன கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. 1932 ஜனவரி 11 திருப்பூரில் கொடிகளை ஏந்திய வண்ணம் நாட்டுப்பற்று மிகுந்த பாடல்களை வந்து பாடி ஊர்வலமாக போயிருந்திருக்காங்க. அப்போ காவல்துறையினர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ரொம்பவே வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க. அப்போ தேசிய கொடியை வந்து கீழேயும் விடாமல் அவர் ரொம்பவே அடி வாங்கி என்ன பண்ணிடுறாரு? அந்த இடத்துல இறந்தும் போயிடுறாரு. ஸோ அதனால தான் இவர் என்னன்னு சொல்கிறாங்க? கொடி காத்த குமரன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது முதல் காங்கிரஸ் அமைச்சரவை. 1937 வருடம் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா தேர்தலில் வெற்றி பெற்றது. நீதி கட்சி வந்து ரொம்ப படுதோல்வி வந்து அடைஞ்சிருது. ஸோ இந்த காங்கிரஸோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே ஒரு பெரிய செல்வாக்கை வந்து சுட்டி காட்டுது. ஸோ சென்னையில் ராஜாஜி தான் வந்து முதல் காங்கிரஸ் அமைச்சரவை வந்து அமைச்சிருக்காரு. சரிங்களா, அடுத்து வந்து இவர் என்ன பண்ணுறாரு? மதுவிலக்கு பரிசோதனை வந்து முயற்சிக்காக சேலத்தில் அறிமுகம் செய்கிறார். மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சேலத்தில் வந்து ஒரு அறிமுகம் வந்து செய்கிறார் அந்த பரிசோதனையை. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம். ஸோ இது வந்து மேற்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி தான். ஸோ பள்ளிகளில் இந்தி மொழி வந்து கட்டாயமாக்கணுங்கிற ஒரு விஷயத்தை பண்ணவர் யாருன்னா ராஜாஜி. ஸோ இது ரொம்ப வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சனையாக வந்து போய் முடிஞ்சுது. சரிங்களா, தமிழ் பண்பாட்டுக்கு வந்து தீங்கு விளைவிக்கும் விதமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிரச்சனைகள் வந்து போயிருக்கு. இது வந்து ரொம்ப பெருசாக வந்து பரப்புனவர் வந்து யாருன்னா ஈவேரா வந்து மிகப்பெரிய பரப்புரையை வந்து மேற்கொண்டிருக்காரு. மக்கள்கிட்ட வந்து அவர் வந்து எடுத்து சொல்லியிருந்திருக்காரு. அப்போ இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா சேலத்தில் வந்து நடைபெற்றிருந்திருக்கு. சரிங்களா,
ஸோ அதன் பிறகு வந்து ரொம்ப பெருசாக வந்து இந்த போராட்டம் வந்து போயிருந்திருக்கு. பெரியார் உட்பட 1200 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஜெயிலே சிலர் வந்து இறந்தும் வந்து போயிருக்காங்க. இதை தொடர்ந்து காங்கிரஸ் வந்து பதவி விலகினதுக்கு அப்புறம் அதை நிர்வாகத்தை வந்து டேக் ஓவர் பண்ண சென்னை மாகாண ஆளுநர் இந்தி கட்டாய பாடம் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணிடுறாரு, நீக்கிடுறாரு. அடுத்தது வந்து வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு, அதாவது குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து காந்தியடிகள் வந்து என்ன சொல்கிறாரு, செய் அல்லது செத்துமடி, டூ ஆர் டை அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் முழக்கமிடுறாரு. சரிங்களா. அப்போ ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் வந்து ஒரே நாள் இரவில் என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னா கைது செய்யப்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னா அந்த காவல்துறையினர்கள் இருக்காங்க இல்லைங்களா, ரயில்வே ஸ்டேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவங்களை வந்து தலைவர்களெல்லாம் தூக்குங்க, அந்த பெயர் பட்டியலை போடுங்க, தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயிலை விட்டு இறங்குனதுமே வந்து கைது செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த காமராஜர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா காவல்துறையினோட கண்ணில் படாமல் அரக்கோணத்துலேயே வந்து ட்ரெயின்லேருந்து அவர் இறங்கிடுறாரு. பின்னாடி வந்து தலைமறைவாயிடுறாரு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைமறைவாகி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்காக மக்களை திரட்டக்கூடிய பணியை வந்து அவர் மேற்கொண்டுட்ருக்காரு. அடுத்தது வந்து தீராத மக்கள் இயக்கம் அப்படிங்கிற தலைப்பு. ஸோ இந்த வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற விஷயம், அந்த இயக்கம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இரக்கமே இல்லாத முறையில் வன்முறையால் அது வந்து என்ன பண்ணப்படுதுன்னா ஒடுக்கப்படுது. அடுத்து ராயல் இந்திய கப்பற்படை புரட்சியும் இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தைகளும் இந்திய விடுதலைக்கு வழிகோலின. சோகம் யாதெனில் நாடு இந்தியா பாகிஸ்தான் என இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஸோ அதோட என்னதான் நமக்கு வந்து சுதந்திரம் தரதான் அவங்க வந்து பேச்சுவார்த்தை போனாலும் நமக்குள்ளேயே என்ன ஆயிடுது, இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இரு பிரிவாக வந்து நாடு உடஞ்சிருது. அப்படிங்கிற விஷயத்தோட இந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டுமே வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமானது தான். ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்கள்ங்கிறனால இது நமக்கு இப்போ புது சிலபஸ் படி யூனிட் 6லேயும் முக்கியம். இது வந்து நிறைய கட்சிகள் அந்த இயக்கங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணி வந்திருக்கனால இது ஐஎன்எம்க்கும் ரொம்ப 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 முக்கியம். இந்த 2 இடங்கள்லையுமே இது ரொம்ப 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 முக்கியமான பாடம். சரிங்களா. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு லெசன். ஓகேவா. ஸோ ஒரு வரி கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து படிங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.